وبركاته. அல்லாஹ் தஆலாவுடைய அளப்பரிய கிருபை அல்லாஹ் நம்மை இந்த புனிதமான சபையிலே அல்லாஹ் ஒன்று கூட்டினான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாபெரும் சொத்து பங்கிடப்பட்டு கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்து சில நாட்கள் ஆகியிருக்கிறது. சஹாபாக்கள் கடைவீதியிலே தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள், வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த வழியாக அபூ ஹுரைரா எல்லாம் போகிறாங்க. போனவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சொத்தெல்லாம் பங்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஓடி போய் பங்கு வாங்கிக்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஓடி போய் பார்த்தா அங்கே குர்ஆனை ஓதிட்டு இருக்கிறாங்க சஹாபா. குர்ஆனை தரிசனம் இருக்குது. அப்போ சொத்துலாம் பங்கு வைக்கலையே அப்படின்னு கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன சொத்து இதுதானே என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லி காமிச்சாங்க. அப்போ எந்த ஒரு மஜ்லிஸிலே ததாருசுல் குர்ஆனை கற்பிக்கப்படுகிறதோ அந்த இடம் மிகவும் பரக்கத்தான இடம். அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்லி காட்டுகிறான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக்குன். குர்ஆன் இருக்கிறது ரொம்ப பரக்கத்து வாய்ந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆன் ஷரீஃபை அழகிய முறையில் ஓதினால் அதை விட பெரிய மோஜிசா எதுவுமே கிடையாது. சஹாபாக்கள் எல்லாம் 124 சஹாபாக்கள் 21 வருஷத்துல பெருமான் நோக்கி கூஞ்சாங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்தது திருக்குர்ஆனுடைய அந்த சங்கநாதம் தான். திருக்குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய குரல்களில் ஓத பார்த்து காஃபிர்கள் கூட ஒளிந்து ஒளிந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கிராத்தை கேட்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஓதிட்டு இருப்பாங்க. தஹஜ்ஜுத் நேரத்தில் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற கொடுங்கோலர்கள்லாம் ஒளிந்து ரசூலுல்லாஹ்வுடைய கிராத்தை கேட்பார்கள். இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராத் ரொம்ப அழகியதாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மதீனாவாசிகள் எங்களுக்கு யாராவது ஒரு தப்லீக் செய்யக்கூடிய, எங்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் அமைச்சு வைங்கன்னு கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு என்ற ஒரு காரி அமைச்சு வச்சாங்க. அந்த காரி அவர்கள் மதீனாவுடைய தெருக்கல்ல திருக்குர்ஆனை வசனங்களை அப்படியே அழகாக ஓதிக்கிட்டே போனாங்க. அந்த திருக்குர்ஆன் வசனங்களை கேட்ட அந்த மதீனாவாசிகள் ஒரு மகிழியை ஊத ஊத பாம்புகள் படையெடுத்து வருவது போன்று மதீனாவாசிகள் ஒருவராக இஸ்லாமாக ஆரம்பித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு மறு வருஷம் வரும் பொழுது மதீனாவிலே பெரும்பான்மையான மக்கள் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுடைய வாசலுக்கே வந்து தலால் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வடா என்று பாட்டு படித்து பெருமானாரை வரவேற்று எல்லா சஹாபாவும் எங்கள் வீட்டுக்கு தான் வரணும்னு பெருமானாரை கெஞ்சனாங்களே. அதுக்கு முக்கியமான காரணம் திருக்குர்ஆனுடைய அந்த அழகிய சங்கநாதம் தான். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே வரத்தில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை நீங்கள் திருத்தமாக அழகாக ஓதுங்கள், நிறுத்தி ஓதுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யதகன்ன பில் குர்ஆனி ஃபலைஸ மின்னா. குர்ஆனை யார் தெளிவாக ஓதவில்லையோ, குர்ஆனை அழகிய முறையில் யார் ஓதவில்லையோ அவர் நம்மை சேர்ந்தவர் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே ஸய்யினுல் குர்ஆன பி அஸ்வாதிக்கும்,
உங்களுடைய குரல்களை கொண்டு நீங்கள் குர்ஆனை அழகுபடுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸிலே இக்ராவுல் குர்ஆன் பிலுஹூல் அரப், அரபு மக்களுடைய அந்த தொனியிலே நீங்கள் குர்ஆன் ஷரீஃபை ஓதுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். குர்ஆன் நண்பர்களே, அதை அழகிய முறையில் ஓதினால் காஃபிர்கள் கூட மயங்கி விடுவார்கள். ஒரு பெரிய இங்கிலாந்து நாட்டுடைய ஒரு மாபெரும் ஒரு சபையிலே அந்த நாட்டு அரசர் எல்லா மதத்தினுடைய அந்த ஆரம்ப கோஷங்களை அந்த சபையிலே படிக்க சொல்கிறார்கள். அப்போ கிறிஸ்தவ மதத்தினுடைய பாடல்களையும் படிக்கிறார்கள். அப்பொழுது இஸ்லாமிய மதத்தின் சார்பாக காரி அப்துல் பாசித் அவர்கள் ஓத கூப்பிடுறாங்க. இங்கிலாந்துடைய அந்த சபையிலே நாடாளுமன்றத்திலே அப்துல் பாசித் அவர்கள் திருக்குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதினார்கள். இங்கே உட்கார்ந்து இந்த எல்லாருடைய கண்கள்லையும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. காஃபிர்களுடைய கண்கள்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அது போன்ற ஒரு மாபெரும் வித்தையை குர்ஆன் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது வைதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூலி தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்அ, திருமறை குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓத கேட்டால் அவருடைய கண்கள் எல்லாம் தண்ணீரை கொட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது வதக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும், யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அப்படிப்பட்டவருடைய அவர்களுடைய தோள்கள் எல்லாம் திருமறை வசனங்களை கேட்டால் சிரித்துக் கொள்ளும், மெய் சிரித்து போய்விடுவார்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார். நண்பர்களே, குர்ஆனுடைய ஆயத்துகள் அல்லாஹ் ஒரு ஆயத் சொல்லி காட்டுகிறான். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, திருமறை வசனங்களை ஓதினால் அவர்களுடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே போகும் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார். நண்பர்களே, குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதும் மிகப்பெரிய வணக்கம், குர்ஆனை கேட்பதும் மிகப்பெரிய வணக்கம், குர்ஆனை மரியாதை செய்வதும் மிகப்பெரிய வணக்கம். அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார். வைதா குரிஅல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன், திருமறை வசனங்களை ஓதப்பட்டால் நீங்கள் வாய் மூடி இருங்கள், அதை செவிதாழ்த்தி கேளுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்தால் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய அருளுக்கும் நீங்கள் தகுதி பெறுவீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார். குர்ஆனுடைய ஆயத்துகள் எங்காவது ஓதப்பட்டால் நாம் வாய் மூடி இருக்கும்போதே அதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவேதான் நாம் எல்லாம் இமாம் ஓதும் பொழுது ஷாஃபி மذஹபிலே அல்ஹம்து சூராவை ஓதுவார்கள். அல்ஹம்து சூராவை ஷாஃபி மذஹபிலே ஓதுவார்கள். ஆனால் நம்முடைய ஹனஃபி மذஹபிலே எதுவுமே ஓதக்கூடாது. இமாம் என்ன ஓதுனாங்களோ அப்படியே செவிதாய்த்து கேட்கறதா வாஜிபாக்கிருச்சு. இந்த ஆயத்தின்படி அல்லாஹ் குர்ஆன்ல வஅன்சிது, வாய் மூடி இருங்க, வேற எதுவும் ஓதாதீங்கன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அதனால இமாம் ஓதும் போது வாய் மூடி கேட்பது மிகப்பெரிய ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. இந்த வகையிலே குர்ஆனை நாம் நல்ல முறையிலே ஓத தெரிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையவே அழகானதாக்கிவிடும். குர்ஆனை யார் அழகாக்குகிறார்களோ அவருடைய வாழ்க்கையை அந்த குர்ஆன் அழகாக்கிவிடும். குர்ஆனை யார் அழகாக்கவில்லையோ அவருடைய வாழ்க்கையும் அழகாக இருக்கிறார். குர்ஆனுக்கு கட்டணம் கொடுத்த ஒரு மாபெரும் அல்லாஹ் கொடுத்த மூஜிசா, மிகப்பெரிய அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். அது அழகான முறையில ஓதுனா அது மாதிரி ஒரு மிகப்பெரிய பரிசு எதுவுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு கூப்பிட்டு நீ குர்ஆன் ஷரீஃப் ஓதுமான்னு சொல்லுவாங்க. உபய் இப்னு கஅப் கேட்பாங்க, உங்களுக்கு தான் குர்ஆன் எழுதி இருக்குது, நான் ஓதி காட்டுமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை உங்களை ஓத சொல்லி
சொல்லி என்னை அல்லாஹ் கேட்க சொன்னான்னு சொன்னாங்க. அவன் என் பேர அல்லாஹ் சொன்னானா அப்படி உபை கொடுக்குறான்னு கேட்டாங்க. அம்மா சொன்னான்னு சொன்ன உடனே அப்படியே சந்தோஷத்துல அல்லாஹ் என் பேர சொன்னானா அப்படின்னு சொல்லி உபை கொடுக்குறாங்க எல்லாம் ஆனந்தத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம குர்ஆன் ஓதுவது இருக்கிறது எவ்வளவு மகத்தான சிறந்ததாக இருக்கிறது. அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை இந்த வீட்டில் அழகா ஓதிட்டு இருந்தாங்க. அந்த வழியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனவங்க ஓர சவுண்ட் கேட்ட உடனே ஜன்னல் பதிலிட்டு ரொம்ப நேரம் அந்த குர்ஆனை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுறாங்க. சஹாபாக்கெல்லாம் ஓடி வந்து அப்துல்லாஹ் மஸ்ஊத் சொன்னாங்க, நீ இவ்வளோ நேரம் ஓதுற ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு இருந்தாங்களா, தெரிஞ்சிருந்தா இன்னும் அழகா ஓதியிருப்பனே, இன்னும் நல்லா நீட்டி அழகா ஓதியிருப்பனே என்று அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கிறார். என்று சொன்னால் அப்ப குர்ஆனை நாம் எந்த அளவு அழகுபடுத்தி ஓதுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த குர்ஆன் இனிமையானதாகவும் ஓத ஓத ரசிக்கத்தக்கதாகவும் இருக்கிறது. குர்ஆனை அழகா ஓத கற்றுட்டீங்கன்னு சொன்னா அது மாதிரி பெரிய ஒரு மாபெரும் பாக்கியம் எதுவுமே இல்லை. நான் கூட பார்க்குறோம், ஓதி முடிச்சுட்டு எத்தனையோ மாணவர்கள் போறாங்க, போய் அவங்க ஓதனை குரு வைக்கிறத பார்த்தா அவங்கெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கும். ஏண்டா குரு வந்தோம்னு ஆயிடுது. நானும் அங்குள்ளதுக்கும் ராமநாதபுரத்துக்கும் போயிருந்தோம். சூழ்காணி போயிருக்கும் போது ஒரு பள்ளிக்கு வச்சு தொழுது போனோம். தொழுகையில் கை முடலாமான்னு ஆயிடுச்சு. பார்த்தா அறவே ரொம்ப தவறா ஓதுறாங்க. ஓதுறதுக்கே மனசு உட்காந்து தொழுகவே முடியல. அந்த மாதிரி சில பள்ளிகளில் போனோம். சில பள்ளிகளில் போயிட்டா இமாம் இன்னும் ஓத மாட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் அவருடைய ஆசையா இருக்கு. அந்த அளவுக்கு அழகா அப்படியே ஓதுறாங்க. கேட்க இன்பமா இருக்குது குர்ஆன் கேட்கும் போது. அப்படின்னு சில மஸ்ஜிதுகளில் ஓதக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய மாணவர்கள் எல்லாரும் குர்ஆன் அழகா ஓதி அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அவங்க அழகிய குரல் பார்த்து எல்லாரும் பயங்கரக்கூடிய அளவுக்கு நல்ல முறையில் குர்ஆன் சொல்லி ஓத வேண்டும் என்ற ஆசையில் தான் நம்முடைய மாணவர்கள் மற்றும் நம்முடைய இறைவிலே உள்ள அனைவர்களும் குர்ஆனை அழகிய முறையிலே ஓதுவதற்கு அல்லாஹ் தஆலா இந்த பயிற்சி வகுப்பை அல்லாஹ் காரணமாக்கி தந்துவிடுவானாக. இதன் காரணமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய குரலையும் நம்முடைய கிராத்தையும் அல்லாஹ் தஆலா அழகானதாக இனிமையானதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்துவிடுவானாக. வாசுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி